விவேக், தற்போது ஆட்சி அமைக்க உரிமை கோரி அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சுட்டு வெளியேறின புறப்பட்டு சென்ற அந்த காட்சிகளை நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்திப்பு ரொம்பவே சுருக்கமா நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பலரும் பார்க்கிறாங்க. இந்த சந்திப்பின் போது நடந்த நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அங்க நிலவக்கூடிய சூழல் என்ன, இந்த சந்திப்பு குறித்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கிற விவரங்கள் என்ன? தமிழரசன் தற்பொழுது அமைச்சர்கள் எல்லோரும் இங்கே ஆளுநரை சந்தித்துவிட்டு மீண்டும் திரும்பியிருக்கிறார்கள். சரியாக அமைச்சர்கள் உள்ளே நுழைகிற பொழுது நேரம் 5:30 அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆக 5:30 அவர்கள் சந்தித்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட 5:42 அவர்கள் இந்த ஆளுநர் மாளிகை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். ஆக நீங்க சொன்னது போல மிக குறைந்த நேரமே அமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. இந்த சந்திப்பின் பொழுது ஆளுநர் சார்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடும் என்கிற ஒரு நிலைமைதான் தற்பொழுது இங்கே இருக்கிறது. காரணம், அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் குறித்து இப்போ தற்போது அறுதி பெரும்பான்மையை தங்களுக்கு இருக்கின்ற சொல்லக்கூடியதை குறித்து பல்வேறு கேள்விகளை பலரும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவதாக அவரை சென்று சந்தித்திருக்கிறார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 134 எம்எல்ஏக்களில் 10 எம்எல்ஏக்கள் அவருக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தந்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதத்தில் எத்தனை எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தது என்பது ஒரு கேள்வியாக தற்பொழுது எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே கூவத்தூரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் குறித்து அளிக்க இருந்த காவல்துறை 119 எம்எல்ஏக்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொன்ன ஒரு கணக்கையும் நாம் இங்கே கருத்திலே கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. ஆக இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு கடிதத்தில் எந்தெந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர்களில் அங்கே முதல்வர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தவர்களுடைய பெயர் எதுவும் இருக்கிறதா உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் ஆளுநர் கேட்டு தெரிந்து கொண்டிருப்பார் என்று நம்மால் நம்ப முடிகிறது. இதை தாண்டி ஆளுநர் எம்எல்ஏக்கள் சொல்லக்கூடிய ஒரு சில குற்றச்சாட்டுகள் குறித்தும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், முதலில் வந்த எம்எல்ஏவான அதாவது அந்த இங்கிருந்து பேருந்து அழைத்து செல்லப்பட்டதில் இருந்து பிறகாக வந்து சேர்ந்த எம்எல்ஏக்களில் ஒருவரான எஸ் பி சண்முகநாதனாக இருக்கட்டும் அல்லது நேற்று வந்த சரவணனாக இருக்கட்டும், அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி பல்வேறு அபாயமான நிலையில் இருப்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அங்கே குண்டர்கள் இருப்பதாகவும் ரவுடிகள் இருப்பதாகவும் கூட அவர்கள் தங்களுடைய கருத்திலே தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே இங்கே வந்து சந்தித்த பொழுது எஸ் பி சண்முகநாதன் ஆளுநரிடம் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒரு புகார் மனுவையும் அளித்து சென்றிருக்கிறார். நேற்று பேசிய சரவணனும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லோரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் என்னுடைய மனைவிகள் தான் இருக்கிறார்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆளுநருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பட்சத்தில் அவற்றை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நேரடியாக கேட்டு பெற்றிருப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இங்கே இருக்கிறது. இதை தாண்டி அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏக்களுடைய பலம் எண்ணிக்கை அதை குறித்த ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருப்பார். இதற்கு முன்பாக கொடுத்த ஆதரவு கடிதத்தில் எத்தனை எம்எல்ஏக்களுடைய பலம் இருந்தது, தற்பொழுது எத்தனை எம்எல்ஏக்களுடைய பலம் இருக்கிறது, எத்தனை எம்எல்ஏக்களுடைய பலம் இருப்பதாக இவர்கள் இப்போ தற்பொழுது ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒப்பீடு அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் போன்றவையும் தற்போது எழுந்திருக்கின்றன. இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக சில எம்எல்ஏக்கள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அந்த பக்கமாக அதாவது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சென்றிருக்கக்கூடியது ஒரு நிலை இருக்கக்கூடியதனால் அதையும் அவர் கருத்திலே எடுத்துக்கொள்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தமிழரசன், விவேக், அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறாரு. இதனை தவிர்த்து வேறு ஏதாவது கோரிக்கைகள் ஆளுநரிடம் அவர் வைத்திருப்பதாக உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்திருக்கா? சட்டம் ஒழுங்கு ரீதியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன், காரணம், முன்னமே சொன்னபடி கூவத்தூர் பகுதியிலேயே வந்து 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இருக்கட்டும் அல்லது முதல்வர் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்க்கிறார் என்று நவநீத கிருஷ்ணன் போன்றவர்கள் தெரிவிப்பதாக இருக்கட்டும், இதன் அடிப்படையாக வைத்து அவர்கள் சில பிரச்சனைகளை ஆளுநரிடம் தெரிவித்திருக்கக்கூடும், சில கோரிக்கைகளை ஆளுநரிடம் வைத்திருக்கக்கூடும். இது சம்பந்தமான மனுக்களை அவர்கள் அங்கு ஆளுநரிடம் கொடுத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தாண்டி தற்போது அதிமுக இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றபடி அவர் இந்த ஒரு வார கால இடைவெளியை ஏற்படுத்த தாமதத்தை போல வேறு தாமதங்கள் இல்லாமல் விரைவில் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர்கள், விவேக், இந்த ஒரு வார காலத்திலே மிக அதிகமா பேசப்பட்ட விஷயம் ஆளுநருடைய தாமதம் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பா ஆளுநரிடம் அதிமுக தரப்புல இருந்து கேட்கப்பட்டதா ஏதாவது விஷயங்கள் வெளிவந்திருக்கா? அதிகாரப்பூர்வமாக என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கள் இதுவரை நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று எதையும் அறிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடும். ஆளுநரிடம் இந்த தாமதத்தால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் குறித்து அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த கட்டமாக உடனடியாக நிலையான ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பிற்கு வருபவர்கள் மேலும் சில தாமதத்தை ஏற்கொள்வதன் மூலமாக விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சந்திக்கக்கூடும். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திமுக உயர்நிலை செயல்திட்ட குழுவுக்கு பிறகாக அளிக்கக்கூடிய அந்த தீர்மானமாக இருக்கட்டும்
கொடுக்கும் பேட்டிகளா இருக்கட்டும், குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, இனி நேரம் தள்ளி போவது என்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். இப்படி குதிரை பேரம் உள்ளிட்ட விஷயங்களும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் தாமதப்படுத்தாமல் விரைவில் எங்களை அழைக்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உரிமை கோரி எங்களுக்கு பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடைய பலத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் விரைவில் எங்களை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன். விவேக், அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க ஆளுநர் நேரம் ஒதுக்கி இருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் வேறு யாரையாவது இனிமேல் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? சட்ட நிபுணர்களாக இருக்கட்டும் அல்லது முதலமைச்சர் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் யாரையாவது சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? சட்ட ரீதியான நிபுணர்களுடன் தொடர்ச்சியாக கலந்து ஆலோசித்து வருவதாகத்தான் ஆளுநர் தரப்பில் இருந்து நமக்கு இந்த ஒரு வார காலகட்டத்தில் இருந்தே நம்மால் சில தவறுகளை பெற முடிந்தது. மேற்கொண்டும் அவர் அந்த சட்ட ரீதியான ஆலோசனையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எம்எல்ஏக்கள் தனித்த இடத்தில், அதாவது அவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ரீதியில் இந்த ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஓபிஎஸ் அவர்களோ அல்லது வேறு யாரோ கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆக அது தொடர்பான சட்ட ரீதியான ஆய்வுகளை அவர் செய்வார். அதே போல ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் தங்களுடைய கருத்தாக்களை தெரிவித்த பொழுது இது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல். காரணம், எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய கட்சி அலுவலகத்திலோ அல்லாமல் தனித்த ஒரு நிலையில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் அடக்குமுறையின் கீழ் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற நிலையில் இருந்து ஆதரவு கடிதம் கொடுத்ததாக சொல்வதை ஏற்க முடியாது என்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதன் அடிப்படையில் அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உண்மைதானா அல்லது அதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா அதை சோதித்து பார்ப்பதற்கு என்பவற்றையெல்லாம் கொடுத்து ஆளுநர் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் அரசியல் சாசன ரீதியான புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சட்ட நிபுணர்களை சந்திக்கக்கூடும். இதை தாண்டி முதல்வர் ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது வேறு யாராவது மக்கள் பிரதிநிதிகளோ நேரம் கேட்டு இது தொடர்பான தங்களுடைய கருத்தையோ அல்லது மனுவையோ இருக்கக்கூடிய கூடுதல் சிக்கல்களையோ ஆளுநருக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கான நேரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய தகவல் படி இதுவரை அப்படி யாருக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டதாக நம்மிடம் தகவல் இல்லை. ஆனால் இனி யாராவது அப்படி கோரிக்கை மனுவோடு வருகிற பட்சத்தில் அது குறித்தும் ஆளுநர் பரிசீலிப்பார் என்றே தெரிகிறது. தமிழரசன்.